கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 29:14. நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். உங்களுக்குள்ளே நான் செய்வேன், என்னுடைய ஜனங்களுக்குள்ளே நான் செய்வேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்வேன். ஒரே ஒரு அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். ஏனென்றால் நெடுநாளாய் காத்திருக்கிறாங்க. என் பிள்ளைங்க ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா, என் தேவன் எனக்கு இன்றைய தினம் ஒரு ஆச்சரியத்தை ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி இல்லையா. அதனால் இன்றைய தினம் நீங்கள் அதிசயத்தை காண்கிற நாட்கள், ஆச்சரியத்தை பெற்றுக்கொள்கிற நாள் என்று சொல்லி விசுவாசிங்க. காலை வேளையிலே ஜெபம் பண்ணும்போதே, ஆண்டவரே நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க, அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமானு சொல்லியிருக்கீங்க. எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இன்றைய தினத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமப்பா என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஆச்சரியப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை வைக்க போகிறார். நிச்சயமாக இந்த வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.